மன நிம்மதிக்கு புத்தர் கூறிய 18 அற்புத வழிகள். அகங்காரத்தை கைவிடுங்கள். அகங்காரம் என்பது நமக்கு மன நிம்மதியை இழக்கச் செய்யும் முதல் விஷயம். நாம் எதை பெற்றாலும் அது நிலைத்தது அல்ல என்பதை உணர வேண்டும். பொறுமையுடன் நடந்து கொள்வது அகங்காரத்தை அழிக்கும் முதல் படி. நமக்குள் எதையும் வைத்துக் கொள்வது தவறு. அது பிரச்சனைகளை உருவாக்கும். அன்பும் பணிவும் இருந்தால் அகங்காரம் இடம்பெறாது. புத்தர் சொல்வது போல அகங்காரம் அகல வேண்டும். அப்போதுதான் அமைதி கிடைக்கும். நம்மை நாமே உயர்வாக நினைத்தால் பிறரை தாழ்வாகவே பார்ப்போம். அது எப்போதும் நிம்மதிக்கே விரோதம். அகங்காரத்தை விட்டால்தான் உண்மையான நிம்மதி கிடைக்கும். நிகழ்காலத்தில் வாழுங்கள். கடந்ததை நினைத்து வருந்தாதீர்கள். வரப்போகும் நாட்களை நினைத்து பயப்படாதீர்கள். இன்றைய நாளையே முழுமையாக வாழ்ந்து பயனடைய வேண்டும். நிகழ்காலத்தை புரிந்து கொண்டு வாழும் பழக்கம்தான் புத்தரின் வாக்கியம். நாம் இன்றைக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் நாளைய பயத்தில் பயப்படுகிறோம். இதனால் மனதில் குழப்பமும் கவலையும் உருவாகின்றன. நாம் ஒவ்வொரு நொடியும் கவனத்துடன் இருப்பது மிகவும் முக்கியம். தினமும் நடக்கும் அன்றாட செயல்களில் நாம் இருப்பது நிம்மதியை தரும். நிகழ்காலத்தில் வாழ்வது மன அழுத்தத்தையும் குறைக்கும். இன்றுதான் வாழ்க்கையின் உண்மை நேரம் என்பதை உணருங்கள். எதிர்பார்ப்புகளை குறையுங்கள். அதிகமாக எதிர்பார்ப்பதுதான் துன்பத்தின் மூல காரணம். நாம் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தால் மனம் அமைதியாக இருக்கும். நமக்கே தேவையான பாசத்தை நாமே நம்மிடம் காட்டிக்கொள்ள வேண்டும். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கைதான் மிக எளிமையானது. நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதுவே நம்மை ஏமாற்றும். புத்தர் சொல்வது போல எதிர்பார்ப்பு என்பது வேதனையின் வேறாகும். நாம் செய்வதை மட்டும் கவனமாக செய்தால் போதும். பிறர் செய்வதற்காக காத்திருக்கும் வேலையை விடுங்கள். அப்போதுதான் மன நிம்மதி நமக்குள் பிறக்கும். மன்னிக்க பழகுங்கள். மன்னிப்பதற்கு மனம் வேண்டும். அது பலவீனம் அல்ல, அது பெரிய வலிமை. தவறுகள் எல்லோரிடமுமே நடக்கலாம். பிறருடைய தவறுகளை மனதில் வைத்துக் கொள்வது நமக்குத்தான் வலியை தரும். மன்னித்தால் மனம் ஓய்வு பெறும். புத்தர் சொல்லினார், நீங்கள் பழிவாங்க நினைக்கும் வரை அந்த வலியோடு நீங்கள் வாழ வேண்டும். மன்னிப்பு என்பது அவர்களுக்கான பரிசு அல்ல, நமக்கான விடுதலை. மன்னிப்பு என்பது கடந்ததை விட எதிர்காலத்தை அமைதியாக வாழ உதவும். தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனிதன் தவறுகளை செய்யாமல் இருக்க முடியாது. தவறுகளை மறுக்காமல் அதனை உணர்ந்து திருந்தும் எண்ணம் வேண்டும். நாம் செய்யும் தவறுகளை உணராமல் வாழ்ந்தால் மன நிம்மதி எப்போதும் கிடைக்காது. புத்தர் கூறினார், தவறு செய்துவிட்டேன் என ஏற்கும் மனம் வலிமையானது. தவறை சீர் செய்யும் முயற்சியில் மன நிம்மதி பிறக்கும். பிறர் செய்யும் தவறுகளையும் பொறுமையுடன் பார்ப்பது மனதை அமைதியாக்கும். தவறுகள் வாழ்வின் பாடமாக இருக்க வேண்டும், சுமையாக அல்ல. ஒரு தவறு சிந்தனைக்கான வாய்ப்பாக மாறட்டும். மனசஞ்சலமின்றி தவறுகளை கவனித்து ஏற்றுக்கொள்வது மிகவும் திறமையான பண்பு. அது நம்மை உயர்த்தும் பயணத்தின் ஆரம்பமாகும். அமைதியாக பேசும் பழக்கம். அமைதியாகவும் அன்புடனும் பேசுவது மன நிம்மதிக்கே வழிகாட்டும். நம்மால் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் யாரையாவது தாக்கும். எனவே நம் மொழியில் சீரும் செம்மையும் இருக்க வேண்டும். அதிகமாக பேசுவதை விட வேதனையானதை அமைதியாக கூறுவதில் பெரிய வலிமை இருக்கிறது. புத்தர் கூறுகிறார், நல்ல வார்த்தைகள் ஒளி மட்டுமல்ல, அதில் அமைதி உள்ளது. ஒருவர் பேசும் விதமே அவரின் உள்ளத்தை காட்டும். அதனால் அமைதியாய் பேசும் பழக்கம் நமக்கும் பிறருக்கும் நல்லதையே தரும். வார்த்தைகளை அடக்கமாக உபயோகிக்க நேர்மையான சிந்தனை வேண்டும். அப்படிப்பட்ட பேச்சு மன நிம்மதிக்கே மூல காரணமாக அமையும். பொறுமையுடன் இருங்கள். மனம் பதறும் போது எடுக்கப்படும் முடிவுகள் தவறானவையாக இருக்கும். பொறுமை என்பது மன அமைதியின் தூணாக இருக்கிறது. நமக்கு விருப்பமான விஷயங்கள் உடனே நடக்க வேண்டும் என்பதில்லை. வாழ்க்கை சற்றே தாமதப்படலாம். ஆனால் நாம் தளராமல்
பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். புத்தர் சொல்வது போல, பொறுமையுள்ளவன் உலகை வெல்வான். நாம் அனுபவிக்க வேண்டிய நல்லவை பொறுமை இருந்தால்தான் நம்மை அடையும். பொறுமையில்லாத மனம் எப்போதும் பதற்றத்தில் இருக்கும். அதனால் மனம் குழப்பமடைந்து நிம்மதி நீங்கும். பொறுமையுடன் வாழ்வது நம்மை ஆன்மீகமாகவும் வளர செய்கிறது. அந்த மனநிலைதான் உண்மையான நிம்மதிக்கு வழிகாட்டும். விட்டுவிடும் கலை கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் பிடித்து வைத்துக் கொள்ள நினைத்தால் நிம்மதி இல்லை. பழைய நினைவுகள், பழுதான உறவுகள், பயங்கள், இவை அனைத்தையும் விடுவதே அமைதி. விட்டுவிடும் கலை ஆழ்ந்த ஆனந்தத்திற்கான கதவாகும். புத்தர் சொன்னார், விட்டுவிடும் மனம் சுதந்திரமுடையது. நம்மை வருத்தும் எண்ணங்களை விட்டுவிட்டால்தான் மனம் நிம்மதியாகும். ஒருவரையோ நிகழ்வையோ மனதில் வைத்திருப்பது நம்மைதான் அழுத்தத்தில் வைக்கும். அவற்றை பிணைப்பட்ட மனதிலிருந்து விடுவிக்க வேண்டும். விட்டுவிடும் தருணத்தில் நம்முள் புதிய வலிமை பிறக்கும். அது நமக்கு நிம்மதியை தரும். அந்த விடுதலையில்தான் அமைதி அடங்கியுள்ளது. உள் பார்வையை வளர்த்து கொள்ளுங்கள். நம்மை நாமே அறிந்தால்தான் மனம் அமைதியாகும். வெளிப்புற உலகத்தை பார்ப்பதை விட நம்மை நாமே சோதித்துக் கொள்ள வேண்டும். புத்தர் வழிகாட்டியது, உங்கள் உள்ளத்தை கவனியுங்கள், அது உங்கள் பாதையை மாற்றும். உள் பார்வை இருந்தால் நம் செயல்களில் தெளிவு இருக்கும். நம்மை அடிக்கடி விசாரிக்க வேண்டும், நான் ஏன் இப்படி செய்கிறேன்? உணர்வுகளை கையாளும் ஆற்றல் உள் பார்வையால் பெருகும். அது நம்மை அமைதியான மனிதனாக மாற்றும். அறிவுக்கு பின்னேயுள்ள உணர்வும் புரிந்தால்தான் நிம்மதி ஏற்படும். உள் பார்வை இல்லாமல் நம்மை அறிய முடியாது. அதை வளர்த்தாலே போதும், மனம் அமைதியாகிவிடும். சின்ன விஷயங்களில் மகிழ்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சிறு சந்தோஷங்களும் மிகப்பெரிய மன நிம்மதியை தரலாம். பிறர் புன்னகைக்கும் பதிலாக நாம் சிரிப்பதிலேயே நிம்மதி உள்ளது. புத்தர் சொன்னார், ஒரு சிறிய பூவும் வாழ்க்கையை மாற்றும். நம்மை சுற்றியுள்ள இயற்கையை ரசிப்பதும் நம்மை அமைதியாக்கும். ஒரு கிழக்கு சூரியோதயமும் குழந்தையின் சிரிப்பும் அனைத்தும் சிறு மகிழ்ச்சியை தரும். அவற்றை உணர கற்றுக்கொள்ளுங்கள். பெரிய விஷயங்களை தேடி துயரம் அடைவதை விட சிறிய மகிழ்ச்சிகளை அனுபவிப்பது மேலானது. அதை உணர்ந்தால் மனதில் அமைதி நிலைக்கும். அந்த சிறு சந்தோஷங்களே நமக்கான பெரிய நிம்மதி. தினமும் தியானம் செய்யுங்கள். தியானம் என்பது மனதிற்கு ஓய்வும் நிம்மதியும் தரும் வலிமை வாய்ந்த பயிற்சி. புத்தர் தியானத்தின் மூலம்தான் புத்தராக மாறினார். தியானம் மனதின் ஒலிகளை அமைதிப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் தியானத்தில் செலவிடுங்கள். அது நம்மை உள்ளார்ந்த அமைதியுடன் இணைக்கும். அந்த அமைதியில்தான் நிம்மதி அடங்கியுள்ளது. தியானம் மன அழுத்தத்தை குறைக்கிறது. பிரச்சனைகளால் தாக்கம் ஏற்படாத மனநிலையை அது உருவாக்கும். தியானத்தால் நம்மை நாமே உணர கற்றுக்கொள்கிறோம். அது ஒரு சாதாரண நடைமுறை அல்ல, மன நிம்மதிக்கான மிகப்பெரிய மூலதனம். பிறரை ஒப்பிடும் பழக்கத்தை விட்டுவிடுங்கள். நம்மை நாமே ஒப்பிட்டு வாழ்வது மிகவும் முக்கியம். பிறருடன் ஒப்பிடும்போது நம்மை குறைவாகவே உணர்வோம். அதனால் மனதில் ஒரு நிரம்பாத உணர்வு தோன்றும். புத்தர் கூறுகிறார், பிறர் பாதையை பின்தொடர வேண்டியதில்லை, உங்கள் பாதையை தேடுங்கள். ஒவ்வொருவரின் பயணமும் தனித்துவமானது. நாம் எவ்வளவு முன்னேறியுள்ளோம் என்பதையே கவனிக்க வேண்டும். ஒப்பீடு நம்மை அழுத்தம் உண்டாக்கும் நிலையில் கொண்டு செல்லும். அது நிம்மதியை முற்றிலும் பறிக்கும். எவருடனும் ஒப்பிடாமல் உங்கள் வாழ்க்கையை நேசியுங்கள். அப்போதுதான் மனம் அமைதியாகும். பொருட்களில் ஆசைப்படாதீர்கள். பொருட்கள் மன நிம்மதியை தராது. அது கண்ணை மயக்கும். வாழ்க்கையின் அர்த்தத்தை பொருட்களில் தேட முடியாது. மிக அதிக பொருட்களை சேர்த்தாலும் மனம் வெறுமையாகவே இருக்கும். மனதில் சமநிலை இருந்தாலே உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும். சிறப்பான வீடு, வாகனம், வசதிகள் இவையெல்லாம் மேல்மட்டம். அது நம் உள்ளத்தை அமைதியாக்க முடியாது. பொருள்களை பயன்படுத்துங்கள், அதற்குள் வாழ்ந்து போக வேண்டாம். பொருள்களை நேசிக்க வேண்டாம், மனிதர்களை நேசியுங்கள். அப்படி செய்யும் போது நிம்மதி நம்முடன் இருக்கும். தயவுடன் நடந்து கொள்ளுங்கள். தயவு என்பது ஒரு மனிதனை பெரியவராக மாற்றும். பிறரிடம் அன்பாக நடந்து கொள்வது நம்மை சாந்தமிக்கவர்களாக ஆக்கும். ஒருவருக்கு உதவிக்கரம் நீட்டும் போது நம்மை நாமே சந்தோஷப்படுத்துகிறோம். தோல்வியடைந்தவர்களுக்கு
ஆறுதல் கூறுங்கள். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கே நன்மை தரும். அன்பும் பரிவும் கலந்த செயல்களில் மனம் அமைதியாகிறது. அந்த அமைதி பசுமை நிறைந்த வாழ்வின் அடையாளம். வாழ்க்கையை எளிமையாக வாழுங்கள். எளிமையான வாழ்க்கைதான் உண்மையான அமைதியை தரக்கூடியது. சிக்கல்கள் குறைந்த வாழ்வில் நிம்மதி பெருகும். புத்தர் சொன்னார், எளிமை என்பது ஆன்மீக செழிப்பு. அதிகமாக நினைத்து சிக்கலாக வாழ்ந்தால் மன நிம்மதி இல்லை. வாழ்வில் தேவையானதை மட்டும் வைத்திருப்பது நல்லது. அழகு எதிலும் இல்லை, உள்ளத்தில்தான் இருக்கிறது. அதிக வீண் கவலை, வீண் செலவுகள் அனைத்தும் நிம்மதியை கெடுக்கும். எளிமையான உணவு, எளிய ஆடை, நன்றியுணர்வு இவை அமைதியின் மூலங்கள். வாழ்வை எளிதாக எடுத்துக்கொள்வது நிம்மதிக்கான மருந்து. அந்த எளிமையின் நடையில்தான் உண்மை அமைதி வசிக்கிறது. ஒவ்வொரு நாளையும் நன்றியுடன் வாழுங்கள். நன்றி உணர்வு மன நிம்மதிக்கு அடிப்படை. நமக்குள்ள நல்லதையெல்லாம் எண்ணி மகிழ்வது மகத்தான பழக்கம். நம்மிடம் இல்லாததை எண்ணினால் கவலையே வருகிறது. புத்தர் கூறுகிறார், நன்றியுணர்வு இல்லாத வாழ்க்கை இருளில் பயணிப்பது போன்றது. ஒவ்வொரு நாளும் நாம் அடைந்த சிறு மகிழ்ச்சிகளை எண்ணுங்கள். நன்றியுடன் வாழ்வது நமக்குள் அமைதியை வளர்க்கும். அதுதான் உண்மையான நிம்மதியின் பரிணாமம். நன்றி இல்லாத மனம் அமைதியின்றி உலவும். வாழ்க்கையை சுயமாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை பிறர் பார்வையில் அல்ல, நம் பார்வையில் புரிந்து கொள்ள வேண்டும். புத்தர் வழிகாட்டியது, உண்மை எங்கு இருக்கிறதோ அதற்குள் செல். நாம் ஏன் இங்கே இருக்கிறோம், என்ன செய்வது நம் கடமை. இதை சிந்திக்கும் போது மனதில் தெளிவு ஏற்படும். பிறர் சொல்வதை வைத்து வாழ்க்கையை வாழ்ந்தால் நிம்மதி இருக்காது. வாழ்க்கையின் அடிப்படை நோக்கத்தை உணர்ந்தால்தான் பயம் நீங்கும். அதற்காக நாம் மனதிற்குள் பயணிக்க வேண்டும். நம் பயணத்தை நாமே திட்டமிட வேண்டும். அப்போதுதான் மனம் அமைதியாக தங்கும் இடத்தை அடையும். ஆசையை கட்டுப்படுத்துங்கள். அதிக ஆசை மன நிம்மதியை அளிக்கும். ஒரு ஆசை நிறைவேறினாலும் அடுத்த ஆசை பிறக்கின்றது. இது மனதை பிணைப்பட்ட நிலையில் வைக்கின்றது. அதனால் நாம் எப்போதும் குறைவான மகிழ்ச்சியுடனே இருப்போம். புத்தர் சொல்லினார், ஆசையற்றவனுக்கு பயம் இல்லை. நாம் ஏற்கனவே பெற்றுள்ளவற்றுக்கு நன்றி கூறும் மனப்பான்மை இருக்க வேண்டும். அந்த சமநிலைதான் மன நிம்மதியின் அடிப்படை. வாழ்க்கையை விருப்பத்துடன் வாழ வேண்டும், ஆசையுடன் அல்ல. அப்படி வாழ்ந்தால்தான் உள்ளத்திற்குள் அமைதி ஏற்படும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் விருப்பமளிங்க, பகிருங்க. இணைந்திடாதவர்கள் நம்ம பயணத்தில் நீங்களும் இணைந்திடுங்கள். நன்றி. இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.